செரிமான கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? விஜயோட கடைசி படத்துல சிம்ரன் ஹீரோயினாவும் யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் டைரக்டராவும் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையான? திண்டுக்கல்ல இருந்து ஷேக் கேட்டிருக்காங்க. விஜயனுடைய அடுத்த பட அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி இந்த கேள்வி நீங்கள் கேட்டுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அனிருத் அப்படின்றத உறுதி செய்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரே அறிவிச்சிட்டாரு. ஸ்ரீதர் ஜெகநாதன் தவிர சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல் இவங்க 4 பேரையும் வச்சு படம் டைரக்ட் பண்ண வேற ஏதாவது டைரக்டர்ஸ் இருக்காங்களான்னு பென்சில்வேனியால இருந்து விஜய் கேட்டிருக்காங்க. ஸ்ரீதர், ஜெகநாதன் ஆகிய இருவரை போல எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி ஆகிய 4 பேரையும் இயக்கிய இயக்குனர் இன்னொருத்தர் இருக்காரு. அவருடைய பெயர் எம்ஏ திருமுகம். சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பதி அவருடைய தம்பி. 2025ல ரஜினி சினிமாக்கு வந்து 50 ஆண்டுகள் நிறைவடையுது. ஸோ அதுக்காக விழா நடத்த ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இந்த தடவையாவது தனக்காக விழா நடத்துறதுக்கு ரஜினி ஒத்துக்குவாரான்னு சிவகுமார் கும்பகோணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ரஜினி அனுமதி அளித்தார் என்றால் நிச்சயமாக தமிழ் சினிமா உலகத்தின் சார்பிலே மிக பிரம்மாண்டமான ஒரு பாராட்டு விழாவை அவருக்கு நடத்துவாங்க. ஆனால் அதுக்கு ரஜினி அனுமதி அளிப்பது ரொம்ப முக்கியம். திருவள்ளூர்ல 500 கோடியில ஒரு சினிமா நகரத்தை உருவாக்க போகிறதா ஒரு செய்தியை நான் தந்தியில படிச்சேன். அதுக்கு பதிலா எம்ஜிஆர் சினிமா நகரத்தையே மேம்படுத்தலாமே, அதோடைய நிலை இப்ப என்னவா இருக்கு? அந்த எம்ஜிஆர் நகரத்தை மேம்படுத்தினா சென்னையிலேயே எல்லாருக்கும் படப்பிடிப்பு நடத்திட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்குமே. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு செண்பகராமன் தோரணமலையில இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்பட நகரத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதுக்கு மிகப்பெரிய நிலப்பரப்பு வேணும். இப்போ எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் அந்த அளவு நிலப்பரப்பு இல்லை. அப்படின்றதுனால தான் திருவள்ளூரிலே திரைப்பட நகரம் அமைப்பதற்கு அரசு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறது. பிரசாந்த் இப்போ எத்தனை படங்கள்ல நடிக்கிறதுக்கு கமிட் ஆகி இருக்காருன்னு காஞ்சிபுரத்துல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அடுத்து 2-3 பெரிய இயக்குநர்களோடு பிரசாந்த் நடிப்பதற்கான பேச்சுவார்த்தையை பிரசாந்தும் அவருடைய தந்தையான தியாகராஜனும் இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் யார் யார் அந்த படத்தை இயக்க போகிறாங்க அப்படின்றது முடிவாகலை. முடிவடைந்ததுக்கு பின்னாலே பிரசாந்த் நடிக்கப் போகின்ற படங்களுடைய அறிவிப்புகள் தொடர்ச்சியாக வெளிவரும். இதற்கிடையிலே சூர்யாவோடு இணைந்து பிரசாந்த் ஒரு திரைப்படத்தை நடிக்கப் போவதாக எல்லா வலைதளங்களையும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த செய்தி இருக்க அது முழுக்க பொய் செய்தி என்றும் 1% கூட அதில் உண்மை இல்லை என்றும் தியாகராஜன் சமீபத்தில் என்னிடம் பேசும்போது கூட தெரிவித்தார். அம்மா, அப்பா, அண்ணன், வில்லன் இப்படி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் வினய் சக்கரவர்த்தி அவர்கள் ரொம்ப அழகா நடிச்சு கொடுப்பாரு. அவரை மாதிரி திறமையான ஒரு நடிகரை இப்ப பார்க்கவே முடியறது இல்லையே. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னா அமர்தீஸ்வரன் குவைத்ல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பது உண்மைதான். தமிழ் சினிமாவிலே மறக்க முடியாத, மறக்க கூடாத ஒரு நடிகர் அப்படின்னு வினய் சக்கரவர்த்தியை நான் சொல்லுவேன். பாசமுள்ள தந்தை, தாத்தா போன்ற பாத்திரங்களுக்கும் பஞ்சாயத்து தலைவர் போன்ற பாத்திரங்களுக்கும் அவரை விட்ட ஆள் இல்லை அப்படின்றது தான் உண்மை. அவருடைய இழப்பு என்பது நிச்சயமாக தமிழ் சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. வேட்டையன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்தீங்களா? அதுல ரஜினி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. நீங்க பார்த்துட்டு என்ன நினைச்சீங்கன்னா அமிஞ்சக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. ரஜினி எப்ப ஸ்டைலா இல்லை அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஸ்டைல் அண்ட் ஸ்மார்ட் இதுக்கு மறுபெயர் தான் ரஜினி. மெய்யழகன் படத்துல வந்த அந்த பாடல் கேட்டீங்களா? கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இளையராஜாவுடைய தென்பாண்டி சீமையிலே பாடல் எப்படி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ரொம்ப பிடித்த பாடல்களா இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பாடலும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி கமலஹாசன் இந்த அளவுக்கு அழகா பாடுறாரு, அவர் ஒரு ட்ரெயின்டு சிங்கரா அப்படின்னு திவ்யா கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய இசையிலே கமல்ஹாசன் பாடிய தென்பாண்டி சீமையிலே பாடல் வேறு ரகம். மெய்யழகன் படத்திலே கோவிந்த் வசந்தாவுடைய இசையிலே கமல்ஹாசன் பாடியிருக்கின்ற பாடல் வேறு ரகம் என்றாலும் 2 பாடல்களுமே கிளாசிக் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. துருவ நட்சத்திர படம் என்னதான் ஆச்சு? அந்த படத்தை விக்ரம் மறந்துட்டாரான்னு காஞ்சிபுரத்துல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. துருவ நட்சத்திரம் படத்தை விக்ரம் அடியோடு மறந்து விட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த படத்தினுடைய இயக்குனரான கௌதம் வாசுதேவன் அந்த படத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு நடத்துகின்ற போராட்டம் இருக்கு, அது மிகப்பெரியது. அது மாதிரி ஒரு போராட்டத்துல விக்ரம் இல்லை அப்படின்றது உண்மை. மங்காத்தா, கோட் இந்த 2 படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு விழுப்புரத்துல இருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. கோட், மங்காத்தா 2 படங்களில் எந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு என்ன கேட்டிங்கன்னா நிச்சயமாக மங்காத்தா தான். மங்காத்தா படத்தினுடைய திரைக்கதை என்னை மிகவும் கவர்ந்த ஒரு திரைக்கதை. தங்கலான் படம் ஒருவேளை தமிழ்ல ரிலீஸ் ஆனா அதே தேதியில ஹிந்திலையும் ரிலீஸ் ஆகிருந்தா ஒரு வெற்றி படமா அது மாறி இருக்குமான்னு அமர்தீஸ்வரன் குவைத்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஹிந்தியிலே தங்கலான் மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்திருப்பதாக உங்களுக்கு யார் சொன்னாங்க? 2வது வாரமாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது தங்கலான் ஹிந்தியில்.
சேட்டலைட், ஓடிடி, டிஜிட்டல் இது எல்லாத்தோட மார்க்கெட் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படி பார்த்தா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வேட்டையன் படத்தினுடைய 70%க்கும் அதிகமான லாபத்தை இந்த சேட்டலைட் உரிமத்திலையும் இந்த ஓடிடி உரிமத்திலையுமே வந்துட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுதே. ஒருவேளை மார்க்கெட் சரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு அதிகமான விலையை வாங்க முடியுமா? இல்லனா அந்த படத்துல இருக்கக்கூடிய ஸ்டார் வேல்யூஸ் தான் இதுக்கு காரணமா இருக்கான்னு ஜானி யாழ்ப்பாணத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ஓடிடி மார்க்கெட்டும் சேட்டலைட் மார்க்கெட்டும் அடியோடு சரிந்திருக்கிறது அப்படின்றது உண்மைதான். கமல்ஹாசன் சிம்புவை வைத்து ஒரு படத்தை எடுப்பதாக அறிவித்தாரே, அந்த படத்தை அவர் எடுக்காததுக்கு கூட முக்கியமான காரணம் ஓடிடியினுடைய விலை சரிவு தான். படங்களுடைய விற்பனை பற்றி ஊடகங்களில் வருகின்ற செய்திகளில் 100க்கு 100% அப்படியே நீங்கள் எடுத்துக்க வேணாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வெற்றிக்கு படத்துடைய கதையை நம்பாம படத்தோட ரிலீஸ் டேட்டை நம்பி இருக்காங்களே, தமிழ் சினிமா இந்த ஒரு அவல நிலைமைக்கு வர்றதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு மதுரையிலிருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. ஒரு படத்துடைய வெற்றிக்கு அந்த படத்துடைய தயாரிப்பாளரோ இயக்குனரோ நம்பலை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? ஒரு படத்தினுடைய வெற்றியிலே அந்த படத்தினுடைய கதைக்கும் அந்த படத்தில் நடித்திருக்கின்ற நடிகர்களுக்கும் இயக்குனருக்கும் எந்த அளவுக்கு பங்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதியிலும் பங்கு இருக்கிறது அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தும். அதன் காரணமாகத்தான் சரியான வெளியீட்டு தேதிக்காக எல்லா தயாரிப்பாளரும் கொஞ்சம் தங்களுடைய படங்களை எல்லாம் ஒத்தி போடுகிறார்கள். ஏன் தளபதி விஜய் மேல இந்த அளவுக்கு வெறுப்புணர்வு இருக்கு? அவர் மேல இருக்கக்கூடிய வெறுப்புணர்வு தான் கோட் படத்தை இப்படி நெகட்டிவா ரிவ்யூ பண்றதுக்கு காரணமா இருக்கான்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. காய்த்த மரம்தான் கல்லடி படம் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டு. அது விஜய்க்கும் பொருந்தும். வினோத் கமல் கூட்டணியில உருவாக இருந்த படம் டிராப் ஆச்சு. அதனால அடுத்ததா ரஜினி வினோத் கூட்டணியில ஏதாவது படம் உருவாக வாய்ப்பு இருக்கான்னு நெல்லையில இருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு விஜயோடு இணைந்து ஒரு படத்திலே பணியாற்ற இருக்கிறார் வினோத். அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிந்து அந்த படம் வெளிவருவதற்கே இன்னும் குறைந்தது 1 வருடங்கள் ஆகும். அதனால இப்ப ரஜினி வினோத் கூட்டணியை பற்றி பேசுவது அவ்வளோ சரியா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு படம் எத்தனை தியேட்டர்கள்ல ஹவுஸ்ஃபுல்லா ஓடினா அது வெற்றி படமா இருக்குன்னு மதுரையிலிருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்விக்கு பொதுவாக ஒரு பதிலை சொல்ல முடியாது. படத்தினுடைய தன்மை, அந்த படத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து இது மாறுபடும். புக் மை ஷோ ஆப்ல லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல எத்தனை டிக்கெட் விற்பனை ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டுற மாதிரி ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இதே மாதிரி தயாரிப்பாளர்கள் சங்கம் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆப் வந்துட்டு லான்ச் பண்ணக்கூடாது? அதுல எவ்வளவு வசூல் ஆகிருக்கு, எத்தனை டிக்கெட் விற்பனை ஆகிருக்கு, எந்த தியேட்டர்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகிருக்கு அப்படின்னு அவங்க வந்துட்டு ஒரு அப்டேட்டை கொடுத்தா அது மக்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி அந்த வசூல் டிரான்ஸ்பரன்சியோட இருக்கும்ல. ஏன் இதுக்கு எந்த முன்னேற்பாடும் அவங்க செய்யவே இல்லை? திருப்பூர் சுப்பிரமணியம் இதுக்கான முன்னேற்பாடை செய்வாரான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. பொதுவாகவே தமிழ் சினிமாவில் சிஸ்டத்தை சரி பண்ணுறதுல யாரும் அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திரையரங்குகள் முழுவதும் கம்ப்யூட்டர் மயமாக்கப்படும் அப்படின்னு பல காலமாக தயாரிப்பாளரும் சொல்லிட்டு இருக்காங்க, விநியோகஸ்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்று வரையிலே ஆகிவிட்டதா அப்படின்னா இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. நீங்க தயாரிச்ச ஜல்லிக்கட்டு படத்துல சிவாஜி கணேசனும் சத்யராஜும் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகுற மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கும். இந்த கிளைமேக்ஸை நீங்க முதலியே எடுத்துட்டீங்களா, இல்லனா சென்சார் பிரச்சனை காரணமா கடைசி நேரத்துல எடுத்து சேர்த்தீங்களான்னு பாலக்கோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. ஜல்லிக்கட்டு படத்தினுடைய இறுதியிலே சிவாஜியும் சத்யராஜும் நீதிபதி முன்னால சரண்டர் ஆகிறது மாதிரி ஒரு காட்சியை சேர்த்தீர்கள் என்றால் தான் இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுப்போம் அப்படின்னு தணிக்கை அதிகாரிகள் கூறிவிட்டார்கள். அதன் காரணமாக சிவாஜி சத்யராஜ் இருவரிடமும் மீண்டும் காட்சி வாங்கி படமாக்கப்பட்ட காட்சி தான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற அந்த காட்சி. அடுத்து இன்று ஒரு தகவல். எதிர்பாராத படத்தை நடிக்கும்போது ஒரு காட்சியிலே உணர்ச்சி வசப்பட்ட பத்மினி சிவாஜியை பின்னி படல் எடுத்து விட்டார் என்பதை பற்றியும், அதன் காரணமாக சிவாஜி ஒரு 3 நாட்கள் ஜுரம் வந்து வீட்டிலேயே படுத்து கொண்டிருந்தார் என்பதை பற்றியும் நம்முடைய நிகழ்ச்சியிலேயே நாம் பல முறை சொல்லியிருக்கோம். அது சரியான அணுகுமுறையா என்று சிவாஜியிடம் ஒரு முறை கேட்கப்பட்ட போது, ஒரு நடிகையோ அல்லது ஒரு நடிகரோ அப்படி உணர்ச்சி வசப்படுவது மிகவும் தவறானது என்று சொல்லியிருக்கிறார் சிவாஜி. பத்மினி மட்டும் இல்லை, அன்னைய நாணை என்ற படத்தில் நடிக்கும்போது என் நெஞ்சை சாவித்திரி பிராண்டுவதைப் போல ஒரு காட்சி. உணர்ச்சி வசப்பட்ட சாவித்திரி என் நெஞ்சை பராண்டிக்கிட்டே இருக்காரு. நெஞ்சிலிருந்து ரத்தம் அடைய தொடங்கிவிட்டது. உடனே படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு தண்ணி ஊற்றி என்னுடைய மார்பை நான் துடைத்து கொண்டேன். அடுத்து என்னுடைய கையில் இருந்த டவலால் சாவித்திரி நான் நடிப்பது போல ஒரு காட்சி. நானும் உணர்ச்சி வசப்பட்டு அந்த காட்சியில் அடிச்சிருந்தேன்னா சாவித்திரியுடைய நிலைமை என்னவாயிருக்கும்? நடிகர் உணர்ச்சியை வெளிப்படுத்தி நடிக்கிறது அப்படின்றது அவசியம்தான். ஆனால் அதே நேரத்தில் அந்த பாத்திரத்துக்குள்ளேயே உள்ளே போயிட்டார் அப்படின்னு சொல்கிறது இருக்க, அதையெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பாத்திரத்துக்குள்ளேயே போய் நடிக்கும்போது நிச்சயமாக உங்களை நீங்கள் மறந்துடுவீங்க. ஒரு காட்சியை நடிக்கும்போது எங்கே லைட் இருக்குது, எங்கே அந்த லைட்டை வாங்கணும்,
கேமரா எங்கே இருக்குது, பக்கத்தில் இருக்க நடிகர்கள் எங்கே இருக்காங்க, இதெல்லாம் கவனித்தில் ஒரு நடிகையோ நடிக்கணும். நீங்கள் பாட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளேயே போயிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுடைய கவனத்துக்கு எப்படி வரும்? அதனால் எந்த ஒரு காட்சியில் நடிக்கும் போதும் அது நடிப்பு அப்படின்றதில் ஒரு நடிகையோ தெளிவாக இருக்க வேண்டும் என்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நீங்கள் பண்ண படங்களில் வந்து தாராயத்தப்பட்டது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார ரீதியான நட்டத்தை ஏற்படுத்திய படம். அந்த படத்தை பண்ணணுன்ற எண்ணம் எங்கே உங்களுக்கு தோணுச்சு? அது எனக்கு ஃபஸ்ட்டு தோணலை சார். ஆக்சுவலி ஏன்னா நான் பாலான படம் பண்ணணுமான்னு ஒரு பயம் இருக்கும்ல சார், ஒரு குருவோட எப்படி பண்ணணும் அப்படின்னு. திரைக்கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ஒரு சில பிரச்சனைகள் ரசிகர்களுக்கு தெரியும், ஒரு சில பிரச்சனை ரசிகர்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய கடைக்கோடி ரசிகம் வரைக்கும் தெரியுது. நீங்கள் இதிலேருந்து மீண்டு வந்துடணுன்ட்டு பல பேர் நம்முடைய டூரிங் டாக்கீஸில் கூட கடிதம் எழுதி எல்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார வீழ்ச்சியை உண்டு பண்ணிச்சா அந்த படம்? நான் என் குடும்பத்துக்கு தரல, உங்களுக்காக தான் ஓடுறேன். நான் போய் வீட்டில் உட்காந்துருந்தேன்னா உங்களுக்கு இதெல்லாம் வராது. இல்லை இத்தனை வருஷம் ஆகுது, எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வருது இல்லை, அப்போ என்னை ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஏன்னா நான் தப்பான படங்கள் பண்ணுறது உங்களுக்காக தான். நான் தெரிஞ்சே பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.